மில்லட்ஸ் காய்கறிகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஒளிச்சு எப்படி கொடுக்கலான்னு நிறைய ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணிட்டு வரேங்க. இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு வெள்ளை சோளம் வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க மறுநாள் காலையில். இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்துட்டு மொத்தமாக நமக்கு 1 கப் இருக்குது, 4 கப் தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இதில் துருவி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா தனியாக வடித்து எடுத்துட்டு அதில் உப்பு மிளகுத்தூள் போட்டு சூப் மாதிரி குடிக்கலாங்க. இப்போது இதில் நம்ம அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் நுணுக்கி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 10லேருந்து 15 பாதாம் இல்லை முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாங்க. இது கூட துருவின இஞ்சி கொஞ்சம், நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற மிளகு சீரகம் நிறைய, கருவேப்பிலை கொஞ்சமாக, பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சேர்த்தோன்னா வெள்ளை சோள வெண்பொங்கல் ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இறுகாமல் தளர இருக்குங்க.